எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹவு டு கெட் ஃப்ரீ வெப் ஹோஸ்டிங். அதாவது நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் சம்மந்தமான துறையில் இருக்கிறீங்கன்னு சொன்னால், அதாவது சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால், கட்டாயம் நீங்கள் தேடக்கூடிய விஷயம் நாம் செய்கிற வெப்சைட்டை எப்படி ஃப்ரீயாக ஆன்லைனில் ஹோஸ்ட் பண்ணுறது. அதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் யூடியூப்பில் நிறைய இடத்துல நிறைய சொல்லி தருவாங்க. ஆனால் அதில் கூடுதலான ஆப்ஷன்ஸ் லிமிட்டட் டைமாக தான் இருக்கும். அதாவது 1 year ஃப்ரீ வெப் ஹோஸ்டிங் அந்த மாதிரியான பிளான்ஸ் தான் அதிகமாக இருக்கும். பொதுவாக 000 வெப் ஹோஸ்ட் அந்த மாதிரியான சைட்டுகளில் 1 yearக்கு மட்டும்தான் ஃப்ரீயாக உங்களுக்கான வெப் ஹோஸ்டிங்கை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த 4 ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு லைஃப் டைம் அந்த வெப்சைட்ஸை ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும். எங்கேயும் நீங்கள் போகிற இடங்களுக்கும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோலையும் டெமோவாக அந்த லிங்க்ஸை ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கு முதலாவது பிளாட்ஃபார்ம் கிட்ஹப் வந்து டெவலப்மெண்ட் துறையில் இருக்கிற எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்சிருக்கும். நாங்கள் செய்யக்கூடிய கோடை வந்து ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் அதை வேர்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்வோம். இதை பற்றி தனியாக ஒரு டாபிக் இருக்குது. பட் இப்போ நாங்கள் இந்த டாப்பிக்கில் இருக்கிறபடியால், வெப் ஹோஸ்டிங் டாப்பிக்கில் இருக்கிறபடியால் இதில் எப்படி வெப் ஹோஸ்டிங் பண்ணுறன்றதை பற்றி மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் கிட்ஹப்பில் ஃப்ரீயாக வெப் ஹோஸ்டிங் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு அதில் ஒரு ரெப்போசிட்ரி இருக்கணும். அதுக்கு நீங்கள் முதலாவது ஒரு நியூ ரெப்போசிட்ரி கிரியேட் பண்ணணும். இந்த நியூ ரெப்போசிட்ரிக்கு நீங்கள் என்ன நேம் வேண்டாலும் கொடுக்கலாம். நாம் சும்மா இப்போ டெஸ்ட் வெப் சொல்லி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறேன். இது நீங்கள் பப்ளிக்காக இருக்க வேண்டியது கட்டாயம். ஏன்னு சொன்னால் ப்ரைவேட் ரெப்போசிட்ரிஸ்க்கு கிட்ஹப் பேஜஸ் அவைலபிள் இல்லை. ஸோ கிரியேட் ரெப்போசிட்ரி. இந்த ரெப்போசிட்ரியை கிரியேட் பண்ண பிறகு இதில் இருக்க கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஏற்கனவே வச்சிருக்கிற ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் இந்த கிட்ஹப்புக்கு அப்லோட் பண்ணலாம். நாம் இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன HTML ஃபைலை மட்டுமே கிரியேட் பண்ண போகிறதால கிரியேட் அ நியூ ஃபைல்ன்றதை கிளிக் பண்ணுவோம். இதில் ஃபைல் நேம் index.html. இதில் நாம் ஜஸ்ட் ஒரு HTML ஹெட் டேக் போட்டு அதுக்குள்ள ஒரு டைட்டில் நம்ம வைப்போம். டெஸ்ட் வெப்சைட். பாடி டேக்ல ஒரு H1 டெஸ்டிங்குக்காக. டெஸ்ட் வெப்சைட் டைப் பண்ண முடிஞ்சதுக்கு பிறகு கமிட் சேஞ்ச். இதை கமிட் மெசேஜ் நீங்கள் எது வேண்டாலும் கொடுக்கலாம். ஆனால் இந்த டிஃபால்ட்டாக இருக்க மெசேஜே இருக்கட்டும். ஓகே, இப்போ நாங்கள் ஒரு இண்டெக்ஸ் பேஜ் இதில் கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான இண்டெக்ஸ் பேஜ். அடுத்து நாம் செட்டிங்ஸுக்கு போய் அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் பேஜஸ் ரெண்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பேஜஸ் டேப்ல டிப்ளாய் ஃப்ரம் பிரான்ச் ரெண்டு செலக்ட்ல இருக்கணும். அதில் மெயின் பிரான்ச்சை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு ரூட் டைரக்டரி சேவ். ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பேஜஸ் ஆக்டிவாக இருக்கும். இதில் இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கான பேஜ் பில்டிங் அண்ட் டிப்ளாய்மெண்ட் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுமே உங்களோட வெப்சைட் வந்து லைவ் ஆகிடும். ஓகே, நம்மளோட வெப்சைட் இப்போ டிப்ளாய் ஆகிட்டு, இப்போ நீங்கள் அந்த செட்டிங்ஸில் போய் பார்த்து அந்த பேஜஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த URL பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதோ நம்மளோட ரெப்போசிட்ரியோட நேமில்
இந்த யூஆர்எல் வந்திருக்கு. நான் ஒரு கஸ்டம் டொமைன் என்ற GitHub பேஜுக்கு செட் பண்ணி வச்சிருக்கிறதால தான் எனக்கு இதில் tselven.com என்ற எந்த டொமைன் நேம் வருது. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு சாதாரணமாக GitHubல கஸ்டம் டொமைன் எதுவுமே செட் பண்ணாமல் யூஆர்எல் எப்படி வரும்னு சொன்னால் உங்களோட GitHub ப்ரொஃபைலோட யூசர் நேம், அதாவது என்னது tselven, அதுக்கு பிறகு github.io என்று போட்டு அதுக்கு பிறகு உங்களோட ரெப்போசிட்டரி நேம் வரும். இப்படி டைப் பண்ணாலும் அந்த வெப்சைட்டுக்கு போகும். ஆனால் நான் கஸ்டம் டொமைன் செட் பண்ணியிருக்கபடியா நான் அந்த யூஆர்எல் டைப் பண்ணாலும் இந்த கஸ்டம் டொமைன் யூஆர்எலுக்கு ரீடைரக்ட் ஆகுது. இதில் நாங்கள் இப்போ சிஎஸ்எஸ், ஜாவாஸ்கிரிப்ட், எந்த கோடிங்க ஃப்ரண்ட் எண்ட் சம்மந்தமான எந்த விஷயங்களை யூஸ் பண்ணியும் இந்த வெப்சைட்டை நாங்கள் மாடிஃபை பண்ணிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் இதில் இருக்க GitHub பேஜஸில் இருக்க ஒரு லிமிட்டேஷன் என்னென்னு சொன்னால் இதில் பேக்கெண்டோ டேட்டா பேஸோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது முழுக்க முழுக்க ஃப்ரண்ட் எண்ட் ஸ்டாட்டிக் சைட்ஸுக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்ட ஹோஸ்டிங். இதில் நாங்கள் எந்த வகையிலையுமே பேக்கெண்ட் சம்மந்தமான விஷயங்களோ PHPயோ அல்லது Node.jsஓ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இதில் யூஸ் பண்ண முடியாது. பியூராக ஃப்ரண்ட் எண்ட் சம்மந்தமான வெப்சைட்ஸ் ஏதாவது நீங்கள் ஹோஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் மட்டும் இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். உதாரணத்துக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோ அந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது ஒரு லேண்டிங் பேஜ் டெமோ செஞ்சுருப்பீங்க, அந்த மாதிரியான விஷயங்களை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த சைட்ஸை யூஸ் பண்ணி கொள்ளலாம். பட் உங்களுக்கு பேக்கெண்டும் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு நீட் இருக்குன்னு சொன்னால் அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் நான் அடுத்து காட்ட போகிற இந்த 3 ஆப்ஷன்ஸ். ஆனால் இதுலேயும் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இந்த 3 பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும், அதாவது ஃபயர்பேஸ், நெட்லிஃபை அண்ட் வெர்சல், இந்த 3 பிளாட்ஃபார்ம்ஸ்லேயுமே நீங்கள் பேக்கெண்டையும் சேர்த்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஆனால் இதில் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு குறிப்பிட்ட அளவிலான, அதாவது 1 ஜிபிக்கும் குறைவான டேட்டா பேஸ் தான் உங்களுக்கு எக்ஸஸ் கிடைக்கும். அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. 1 ஜிபி வந்து நமக்கு டெமோவுக்கு போதுமானது தான். ஆனால் இதில் இருக்கிற விஷயம் பேக்கெண்ட் வந்து நாங்கள் யூஸ்வலாக செய்கிற மாதிரி PHPலேயோ அந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை வச்சு எழுதுகிற பேக்கெண்டாக இருக்காது. இந்த 3 பிளாட்ஃபார்ம்ஸுமே ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் டைப் ஸ்கிரிப்டுக்கு ஒப்டிமைஸ்ட் ஆனது. ஸோ இதில் எப்படி நீங்கள் ஒரு பேக்கெண்டை இன்டகிரேட் பண்ணி ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி அடுத்து வர வீடியோஸில் பார்ப்போம். இந்த சேனலில் ஹவு டு பில்ட் அ சர்ச் இன்ஜின் என்று சொல்லி ஒரு சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதுக்கான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணப்படும். எப்படி ஒரு கூகுள் மாதிரியான ஒரு சர்ச் இன்ஜினை நாங்களே ஓனாக க்ரியேட் பண்ணுறது என்று சொல்லி அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நாங்கள் ஷோ பண்ண போகிறோம். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். இதில் நீங்களும் ஜாயின் பண்ண விரும்பினா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணி விடுங்க.